Greetings everyone, welcome to Sparks Academy. So இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ டிஎன்இபி இருந்து நமக்கு ஒரு வெரி குட் நியூஸ் வந்திருக்கு. ஒரு ஹியூஜ் ஜாக்பாட் நோட்டிபிகேஷனை பத்தின ஒரு டீடைல்ஸ் நமக்கு வந்திருக்கு இல்லையா? ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி ஓட கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எதர் இட் கேன் பி ஆர் இன்டர்வியூ போஸ்ட் இல்ல நான் இன்டர்வியூ போஸ்ட், இந்த ரெண்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா டான்ஜெட் கோக்கான எந்த ஒரு வேகன்சிஸ் எதுவுமே சொல்லல. ஸோ ட்ரிபிள் ஏக்குமே வந்து பெருசா வேகன்சி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த டைம்ல நமக்கு இப்போ டான்ஜெட் கோல இருந்து ஒரு நல்ல அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்ன, அதுல என்ன நமக்கான பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு, இது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு நமக்கு டான்ஜெட் கோல இருந்து தனியா எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரி, வித் ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க. சரி, ரொம்ப மியார் அமௌண்ட் கிடையாது, ஒரு குட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸோட நமக்கு ஒரு நோட்டிபிகேஷனை பத்தினா ஒரு டீடைல்ஸ் இருக்கு. சரியா? ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இ ஆஸ்பிரன்ஸ், மெக்கானிக்கல் ஆஸ்பிரன்ஸ் அண்ட் சிவில் ஆஸ்பிரன்ஸ். ஓகே, ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி நோட்டிபிகேஷன் பார்த்து டவுன் ஆயிருக்க ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே வந்து இது நல்ல வந்து ஒரு பூஸ்டப்பான ஒரு அப்டேட்டா இருக்க போகுது. ஓகே, நம்ம அகாடமியில இந்த டிஎன்இபி வரப்போற நோட்டிபிகேஷன் ஒரு வரப்போற வேகன்சி அப்டேட்டுக்கான எக்ஸ்க்ளூசிவ்லி மெகா செலக்ஷன் பேட்ச் அப்படின்றத நம்ம லான்ச் பண்றோம். ஸோ இதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. ஸோ இது தனியா அந்த சிலபஸை மட்டும் டான்ஜெட் கோக்கு ஃபோக்கஸ் பண்ணி அந்த சிலபஸை மட்டும் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் இருக்கு. ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் 9677771366 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. சரியா? ஸோ இதுல நமக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த செலக்ஷன் பேட்ச்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வீக் 7 டேஸும் என்கேஜா இருக்கும். 7 டேஸுமே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் டெய்லி 8 லைவ் செஷன்ஸ் இருக்கும் ஃபார் யோர் ஜிஎஸ், ஃபார் யோர் டெக்னிக்கல் பார்ட், அதாவது ட்ரிபிள் அந்த ட்ரிபிள் மெக்கானிக்கல் தென் சிவில் இந்த டெக்னிக்கல் பார்ட்டுக்கு டாபிக்ஸ் இருக்கும். தென் மென்டல் எபிலிட்டிக்கு தனி செஷன் இருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகே, இது எல்லாமே சேர்ந்துதான் உங்களுக்கு டெய்லி டோசேஜ்ல வரும். ஸோ டெய்லியுமே இந்த 8 லைவ் செஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ பேரலா கன்கரண்டா இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வருவீங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 600+ செஷன்ஸ் லைவ் செஷன்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். 120+ டெஸ்ட் சீரீஸ் இருக்க போது. அண்ட் ரொம்பவே ஒரு அட்வான்டேஜஸான ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்றது லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ். ஓகே, ஸோ நீங்க வந்து எந்த ஒரு இன்ஸ்டியூட்லாம் விசாரிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எய்தர் they'll provide you live courses or they'll be providing you a recorded courses. ஏதாச்சும் ஒண்ணுதான் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், எனக்கு பர்டிகுலர் டைம்ல படிக்க முடியாது, அது எனக்கு எப்போ அந்த சூழ்நிலை அமைதோ நான் அப்பதான் படிக்க போறேன்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். இல்ல நான் ஒர்க் போறேன், அதே மாதிரிதான் எனக்கு ஒர்க் எப்போ முடியும், ஸோ அதெல்லாம் பொறுத்து எனக்கு டைமுக்கு பார்க்க முடியாது வீடியோஸ் அப்படின்னு இருக்கவங்க. ஸோ வாட் எவர் பி யோர்ஸ், ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு வெரி குட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லைவ் அண்ட் ரெக்கார்டட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க லைவ் முடிஞ்சா லைவ் அட்டன் பண்ணிக்கலாம், லைவ் அட்டன் பண்ண முடியாத பட்சத்துல அதை நீங்க ரெக்கார்டட் வீடியோஸாவும் பார்க்கலாம். ஸோ லைவ் வரவங்களுக்கும் ரெக்கார்டட் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்பார்க்ஸ் மெகா செலக்ஷன் பேட்ச் அப். ஓகே, ஸோ அதர் டீடைல்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் நோட்டிபிகேஷன் வருது, ஏதாச்சும் எக்ஸாம் அப்டேட், ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் அடிக்கடி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் நீங்க மிஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஜாயின் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் டு டைம் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அதுல கிடைச்சிடும். ஓகே, ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த ஒரு பிக் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்த நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டான்ஜெட் கோ வந்து ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நமக்கு வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கு. ஸோ இப்ப ஜென்ரேஷன்ல இருந்து நமக்கு இங்க பாருங்க வேக்கன்சிய ஃபில்லிங்காக, ஓகே, ஃபில்லிங் த ஏஇ வேக்கன்சி, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேக்கன்சிக்கான அப்ரூவல் அப்படின்றத வாங்குறதுக்காக ஒரு இதுதான் நம்ம பாக்குறோம், நோட்டீஸ் தான் நம்ம பாக்குறோம். ஸோ டேட் பாருங்க June 5th. ஓகே, ஸோ கரண்டா தான் இது நடக்குது. ஸோ ப்ரொசீடிங்ஸ் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் ஆஃப் 126 2 பவர் பிளான்ட்ல வந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்னு நார்த் சென்னை, இன்னொன்னு வந்து உடன்குடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ இந்த ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா ஓவராலா 126 and 247. அப்ப ரெண்டையுமே ஆட் பண்ணீங்கன்னா
நியர் டு 400 வேக்கன்சிஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? சோ இப்ப நார்த் சென்னையை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு 73 வேக்கன்சிஸ், குட் அமௌண்ட் ஆஃப் வேக்கன்சிஸ். ஓகே, டிஎன்பிஎஸ்சி இப்போ வந்திருக்க நோட்டிபிகேஷன் பாக்குறப்போ இது உங்களுக்கு ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு ஒரு நல்ல சான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 51. சிவிலுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா நார்த் சென்னை பவர் பிளான்ட்டுக்கு மட்டும் 126 வேக்கன்சிஸ். இதே இது நீங்க உடன்குடி பாத்தீங்க அப்படின்னா அங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல்ல ஒரு 109 அண்ட் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 137 அண்ட் சிவிலுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? சோ இது வந்து ஓவராலா 2 பவர் பிளான்ட்டுக்கும் சேர்த்த மாதிரி உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் அப்படின்றத உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த வேக்கன்சிஸ்க்கு அப்ரூவலுக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரியா? சோ இங்க அப்டிராக்ட்லயே பார்க்கலாம், கொடுத்திருப்பாங்க, திஸ் இஸ் ஃபார் ஃபில்லிங் த ஏஇ வேக்கன்சி. ஸோ அப்ரூவல்காக ரெடி பண்ணது அப்படின்ற ப்ரொசீடிங் இருக்கும். ஓகே, ஸோ பாருங்க டோட்டலா உங்களுக்கு 126 பிளஸ் 247 க்ளோஸ் டு 400 வேக்கன்சிஸ். அகைன் இது வந்து நம்ம 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு வந்து எய்தர் யூ வில் கெட் இட் வித் த கரண்ட் டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட். ஓகே, as an addendum it can be added or it will be in your upcoming notification வரலாம் டான்ஜெட்கோல இருந்து. ஓகேவா? சோ இது வந்து நம்ம இந்த 2 விதம் தான் உங்களுக்கு பாசிபிள். இது கரண்டா சிடிஎஸ் நம்ம போட்டிருக்காங்க இல்லையா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ லாஸ்ட் இயர் 2024ல எப்படி அடெண்டம் ஆட் பண்ணாங்களோ டிஎன்இபிக்கு, அந்த மாதிரி மேபி தே வில் பி ஆடிங் அஸ் ஆர் அஸ் அ நியூ நோட்டிபிகேஷன் வில் கெட். பட் கண்டிப்பா வரும். ஓகே, சோ நான் என்ன சொல்றேன்னா சேஃப் சைடுக்கு யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி ஏஇ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்ளை பண்ணாம இருக்கீங்களோ தயவு செஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்ளை பண்ணாதான் நீங்க இதுக்கு வந்து எலிஜிபிளா இருப்பீங்க. ஓகே, எக்ஸாம் எழுதுங்க, அடெண்டம் போட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தென் தட் யூ வில் கெட் அ சான்ஸ். ஓகே, ஸோ அப்ளை பண்ணாம இருக்காதீங்க. ஸோ லாஸ்டா டான்ஜெட்கோல இந்த அமௌண்ட் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 2018ல நடந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ லாஸ்ட் இயர் கொஞ்சம் அடெண்டம் போட்டு ஒரு நியர் டு 200 வந்து வேக்கன்சிஸ் எடுத்திருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல. ஸோ டிரான்ஸ்மிஷன் ஜென்ரேஷன் சைட்லன்னு பாக்குறப்போ இப்போ க்ளோஸ் டு 400 திருப்பியும் நமக்கு வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ் எஸ்பெஷலி உங்களுக்கு எப்பயுமே வந்து கவர்மெண்ட் சைட் ஜாப்ஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் நல்ல அமௌண்ட் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்துட்டு இருந்துச்சு, இந்த வருஷம் எதுவுமே வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நோட்டீஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். ஸோ எப்ப திருப்பி இது எப்போ வரும், இந்த அடெண்டம் வருதா, அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. அப்ரூவல் ஆயிடுக்கு. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த இதுக்கான எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? சோ அதுல மட்டும் ஃபோக்கஸ்டா இருங்க, மிச்ச எதுவுமே தாட்ல வச்சுக்காதீங்க. சரியா? சோ நம்ம we are launching ஸ்பார்க்ஸ் மெகா செலக்ஷன் பேட்ச் எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா இந்த டிஎன்இபி ஏஇக்காக மட்டும். சரியா? சோ இதோட சிலபஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி we are starting a மெகா செலக்ஷன் பேட்ச். சோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் ஃபார் த ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குப்பா. சோ அட்மிஷனுக்கு யூ கேன் கான்டாக்ட் 9677711366 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளீஸ் அட்மிஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் லாஸ்ட் டைம் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்ல டான்ஜெட்கோ அடெண்டம் போட்டு இன்க்ரீஸ் பண்ணது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப் கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ தயவு செஞ்சு இன்னொரு சொல்றது, டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணாம இருக்காதீங்க. ஆல்ரெடி வந்த நோட்டிபிகேஷன் வேக்கன்சிஸ் இல்ல, மியர் வேக்கன்சிஸ் ஆஃப் 2 வேக்கன்சி 6 வேக்கன்சிஸ் இவ்வளவுதான் இருக்கு, அப்ப நான் அப்ளை பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. ஜஸ்ட் அப்ளை இட். ஸோ யூ வில் கெட் அ சான்ஸ் டு கெட் அ பொசிஷன் அஸ் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் டான்ஜெட்கோ ஏஇ. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் அப்டேட் பா. ஸோ டு நாட் மிஸ் இட் அவுட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஸோ வேற எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் கான்டாக்ட் 9677711366. And please do join our mega selection batch and get your job right away. So thank you all. So other friends, okay, co-aspirants ko nama video adhigama share pannunga. Thank you all.